நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நியூ ரெசல்யூஷன். ஓகே, அது நிறைய சேனலில் நியூ ரெசல்யூஷன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கடைசி நாளில் கடைசி வருஷத்தில் போட போகிறோம். இல்லை அப்படி சொல்லக்கூடாது, கடைசி மந்த் எண்டு, இயர் எண்டு. ஓகேவா, இயர் எண்டு, இயருடைய கடைசி நாள். கேமராமேனை கூட்டு இல்ல இவ்வளவு நாள் வந்துட்டு கேமராமேன் வந்துட்டு வீடியோக்குள்ள வரல. ஸோ இன்னைக்கு தான் வந்திருக்காரு, அதனால கொஞ்சம் அவர் அப்படிதான் சொதப்புவாரு. ஸோ நாம கரெக்ட் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, என்ன சொல்லுவாங்க? நியூ இயர் ரெசல்யூஷன்னா ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம். இந்த இயர்ல இருந்து நம்ம இதை வந்துட்டு கடைபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை தான் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அப்படி என்னென்ன ரெசல்யூஷன்லாம் எடுப்பாங்க? பொதுவா எல்லாருமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எடுப்பாங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். என்னென்ன எடுப்பாங்க? ஜிம்முக்கு போறேன்னு எடுப்பாங்க, வெயிட் லாஸ் பண்றேன்னு எடுப்பாங்க. அப்புறம் என்ன எடுப்பாங்க? ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, கரெக்டாக நம்ம பஞ்சுவலாக நடந்துக்கணும், சரியான தூங்கணும். கரெக்ட். ஒரு 9 மணிக்கு மேல மொபைல் நோண்டக்கூடாது, கண்டிப்பா தூங்கி 8 மணி நேரம் தூங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. காலையில எழுந்தோடனே ஜிம் பண்ணணும், இல்லை ஈவினிங் ஜிம் பண்ணணும், ரெகுலரா ஜிம் பண்ணணும்னு யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுட்டு. வேற இவ்வளவு எடுக்க மாட்டேங்க, எடுப்பானுங்க ஒரு நாள் தான். அதேதான், அந்த ஒரு நாள் இருக்கும். 1ஆம் தேதி இருக்கும், மேக்சிமம் 2ஆம் தேதி இருக்கும். 2ஆம் தேதியோட அத ஒரு வாரம் கண்டினியூஸ் போவோம். ஒரு நாள் ரெஸ்ட், ஒரு வாரம் போறதே அதிகபட்சம் என்ன கேட்டா. ஒரு வாரம் 2 நாள் போச்சுன்னா முடிஞ்சு அதோட ஜோலி. ஒரு வாரம் ரெஸ்ட் கொடுப்பானுங்க. அடுத்த நாள் பாத்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்தா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபுல்லா காலி பண்ணிட்டு. அதுலயும் ஜிம் போறவங்கலாம் மோசமானவனுங்க, போய் ஃபீஸ் எல்லாம் கட்டிடுவானுங்க. ஃபீஸ் கட்டி ஜிம் ஃபுல்லா ஒரு வாரம் நிக்கும். அடுத்த ஒரு வாரத்துல அந்த ஜிம் போறவனுங்க இருக்கவே இருக்காது. 2 நாள்லயே முடிஞ்சிடும். உடம்பு வலிக்குது, 6 மாசம் ஜிம் 6 மாசம் வீட்டுல தான் இருக்காங்க. என் கூட இருக்கிறவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே அது அவனாதான் இருக்கும். எனக்கு தெரியும், இந்த என் ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லிட்டாலே அது அவன் பண்ற வேலை தான். இன்னும் நிறைய பேர் அதிகபட்சம் என்ன ரெசல்யூஷன் எடுப்பாங்கன்னா, அதிகபட்சம் என்ன நான் எடுக்கிற விஷயம் இந்த இயராச்சும் கமிட்டட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பேன். நான் ஒரு 3 வருஷமா எடுத்துன்னு இருக்கேன். 3 வருஷம் எப்பனா ஒரு கமிட் ஆகிடுவோம் அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கா? ஏதாவது நடந்திருக்கா? இல்ல, அந்த மாதிரி ஒரு லீடு வேணா வந்திருக்கு, ஆனா கமிட்டட் ஆகல. எல்லாமே ஒரு இதுல சொதப்பலாதான் போய் முடிஞ்சிடுச்சு. ஸோ கமிட்டட் ஆகல இது வரைக்கும். ஸோ இந்த இயரும் எடுப்போம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இல்ல இந்த இயர் வேணாம் தான் தோணுது. கொஞ்சம் நம்ம வந்துட்டு என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர் நினைச்சிருக்கேன். பூமர் அங்கிள் அப்படி சொல்றேனா? சரி, ஓகே விடுங்க, பாத்துக்கலாம். இந்த இயர் எப்படி போச்சு உனக்கு? வந்து வாமா மின்னல்ற மாதிரிதான் சர்னு போயிடுச்சு. அது எல்லாருக்குமே அப்படிதான் போயிருக்கு இந்த இயர். ஒரு நாளும் எப்படி போச்சுன்னே தெரியல, சர்னு போயிடுச்சு. இப்பதான் நாங்க ரெசல்யூஷன் வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆமா இப்பதான் 22க்கு நாங்க வீடியோ போட்ட மாதிரி இருக்கு. அதுங்காட்டியும் இப்ப 24க்கு போடுறோம். சர்னு போயிடுச்சு. டெவலப்மெண்ட் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா லைஃப்ல ஒண்ணுமே இல்ல. அப்படிதான் இல்ல. இப்போ வந்துட்டு இந்த இயர்ல முன்ன இருந்தது, இந்த இயர்ல ஏதோ ஒண்ணு நீ அச்சீவ் பண்ணியிருப்ப. ஆனா நீ வந்துட்டு வெறும் சொதப்பனதை மட்டும்தான் வச்சுக்கின்னு, எப்படி சொல்றது, இந்த இயர் வந்துட்டு கஷ்டப்பட்டதை மட்டும்தான் நீ வந்துட்டு நினைச்சு அதை மட்டும் தான் சொல்லின்னு இருக்க. ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணியிருப்ப, ஆனா அந்த விஷயத்த வந்துட்டு நீ சொல்லவே மாட்டிருக்க. இது எல்லாரையுமே அப்படிதான் இருக்கு. நல்ல விஷயத்த எடுத்துக்கவே மாட்டிருக்காங்க. ஏதோ ஒன்னத்தை இப்போ கூட நான் ரீல்ஸ்ல அதிகமா பார்த்தேன், டேட்டை வந்துட்டு கிழிச்சதை தவிர வேற என்னத்தை நீ கிழிச்ச அப்படின்ற மாதிரி அதிகபட்சம் ஸ்டோரி போட்டே இருந்தாங்க. ஆனா ஏதோ ஒன்னத்தை கிழிச்சிருப்பாங்க, ஆனா அதை அவங்க வந்துட்டு பெருசா நினைக்கவே மாட்டிருக்காங்க. கிழிக்காததுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க அப்பா பாத்து என்னத்தை கிழிச்சு நீ அடி கேட்க பாக்குறாரு. எங்க அப்பா என்ன வந்து அதெல்லாம் கேட்க மாட்டாரு. ஸோ அவருக்கு தெரியும் நான் என்ன கிழிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நீ சரி நீ என்ன ஐயோ நீ என்ன சாதிச்சுன்னு கேக்குறியா? கரெக்டா, அடுத்தது போவோம். சரி, 2023 உனக்கு எப்படி போச்சு? எனக்கு எப்படி போச்சுன்னா, பாதி வந்துட்டு சொதப்பலா போச்சுன்னு சொல்லலாம், நல்லாவே போச்சு. அதாவது நான் வந்துட்டு கம்பெனி வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா
நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியை முடிச்சு இப்போ அடுத்த கம்பெனி வந்து ஸோ அது வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு எனக்கு. ஸோ அது ஒரு சந்தோஷம். நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. என்னை பொறுத்துக்கிட்டிங்கன்னா நான் நிறைய நல்ல விஷயத்த தான் எடுத்திருக்கேன் இந்த இயர்லேருந்து. நான் வந்துட்டு எனக்கு சேடாக போச்சு அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு இந்த இயர் நல்லா தான் போச்சு. இப்போ 24 எப்படி போகும்னு என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன்? எல்லா வருஷமும் எடுக்கிறது தான். ஆனால் எல்லா வருஷமும் இது பண்ணுறோமான்னு தெரியல. ஆனால் எல்லா வருஷமும் எல்லாருமே சரிதான். எல்லா வருஷமும் இதை ஸ்டார்ட் பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஒரு வருஷமும் போக போக அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், தள்ளி தான் போட்டு போறாங்க. நானும் இவ்வளோ வருஷமும் தள்ளி தான் போட்டு வரேன். இந்த வருஷம் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு ஜிம் கண்டிப்பாக ரெகுலராக டெய்லியும் பண்ணுறது, ஃபுட்டு கன்சியூம் பண்ணுறது, நல்ல ஃபுட்ஸாக கன்சியூம் பண்ணுறது, ஹைஜீனிக்காக கன்சியூம் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, சீக்கிரம் தூங்கணும். ஸோ அதேமாரி என்னுடைய கரியர் வைஸில் ஸோ நான் இன்க்ரிமெண்ட் ஆகணும், இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்துட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ரன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரன் பண்ணுவேன் நினைக்கிறேன், இல்லை கண்டிப்பாக ரன் பண்ணுவேன். ஸோ நீ எப்படி நினச்சிட்டு இருக்க? இது வரைக்கும் நடந்தது வந்து அப்படியே நடந்துடணும். ஏன்னா இது வரைக்கும் ரெசல்யூஷன் நிறைய எடுத்திருக்கேன். அது அதாவது ஒரு 2-3 நாள் நடக்கும், அதுக்கப்புறம் நானே நான் விட்டுருவேன். அதாவது ஒரு வாரம் வச்சிருப்போம், அடுத்த வாரத்துல இருந்து அது கேன்சல் ஆயிடும். நடக்கட்டும் அப்படின்னு தான் இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு பிளான். அதான் நாம வந்துட்டு இன்னொரு பையனுக்கு இப்ப கால் பண்றோம். ஸோ அவன் என்னன்னா ரெசல்யூஷன் எடுக்கிறான் அப்படின்றத கேட்போம். எடுத்துட்டான் போன. ஹலோ ஹலோ, நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இல்லடா, எல்லாருமே நியூ இயர் வருது, சோ அதுக்காக ரெசல்யூஷன் எடுப்பாங்கல்ல. வீடியோ கால் பண்ணா நல்லா இருக்கும். வீடியோ எடுக்கும் போது ஆடியோ கால் பண்ண என்ன தெரியும் சொல்லு. இல்ல, நீங்க வீடியோ கால் எல்லாம் வர தேவையில்ல. உங்களுடைய வாய்ஸ் வந்துட்டு மக்களுக்கு ரீச் ஆனா போதும். கீழே போட்டோ போட்டு. ஆமா, உங்களுடைய அருமையான போட்டோ வேற எங்க கிட்ட ஒண்ணு இருக்கு. அன்னைக்கு ஜட்டியோட குளிச்சிங்களே அந்த போட்டோ வேணா போட்டுடலாம், தப்பு இல்ல. சரி, ஓகே. உங்களுடைய இந்த வருஷம் நியூ இயரோடைய ரெசல்யூஷன் என்ன? போன வருஷம் உனக்கு எப்படி போச்சு? 2023 எப்படி போச்சு உனக்கு? 2023 எப்படி போச்சு? உங்க கூட தானே போச்சு. ஸ்டார்டிங்ல உங்க கூட தான் இருந்த அந்த வருஷம் ஃபுல்லா நாசமா போச்சு. நாசமா போச்சுன்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன்னா நான் வேலையில ஜாயின் பண்ணேன். வேலையிலனா ஐ மீன் நல்ல வேலையில வேற டெக்னாலஜில ஜாயின் பண்ணியிருக்கேன். அதான் நல்லாதான் போச்சு, ஓரளவு நல்லா போச்சு. அடுத்த வருஷம் என்ன பிளான் இருக்கு? என்ன ரெசல்யூஷன் எடுத்து வச்சிருக்க? ரெசல்யூஷன் எடுத்து எல்லா வருஷமும் ஒண்ணு எடுத்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப செட் ஆக மாட்டேது. ஆனா இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் மச்சான். எதுக்கு? யாரையும் நம்ப கூடாது, ரொம்ப யாருக்கூட அடாப்ட் ஆகிடக்கூடாது, யாரு கூட ரொம்ப ஈஸியா பேசினா யாராவது ஏதாவது சொன்னா ஈஸியா நம்பிடுவேன். நானும் ஈஸியா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதான் இந்த வருஷம் வந்து யாரு கூட ரொம்ப க்ளோஸ் ஆகக்கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். இது வேணா ஒரு பாட்டா பாடிட்டா, இந்த ஒரு காக்கா கதை கேட்டிருக்கு, அதுல ஒரு லைன் வரும்ல, பல்ல பல்லக்குது கண்ணாடி பல்ல சேதாரானது எம்பாடி தெரிஞ்சா சுத்தினது முன்னாடி இப்ப மெச்சூரான மயிராண்டி கிளம்பிட்டாருடா கலெக்டரு. அந்த மெச்சூரான மயிராண்டி தான் நான். ஓ, நீங்க இந்த இயர் தான் மெச்சூர் ஆகுறீங்க? ஆமா மச்சான், இப்பதானே மெச்சூர் ஆகிறேன். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கேள்வி வந்துட்டு உங்களை கேட்குறோம். இந்த இயர்ல நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொஸ்டின் கேட்டீங்கன்னா நீங்க என்னென்னலாம் சொல்லுவீங்க? உங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கா, இல்லை எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்களும் அதே மாதிரியே எங்களுக்கு சேடாக தான் போச்சுன்ற ஒரே வார்த்தையிலேயே முடிச்சிருவீங்களா? எல்லாம் முக்கால்வாசி பேர் அதான் சொல்லுவாங்க, இந்த வருஷம் இங்கே எப்படி மாதிரி டல்லாக தான் போச்சு, ரொம்ப சேடாக தான் போச்சுன்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த வருஷம் வந்தா மாறிடும், அடுத்த வருஷம் வந்தா மாறிடும்னு சொல்லிட்டு அப்படிதான் நாள் தள்ளி போட்டுன்னு தான் போவாங்களே தவிர இந்த வருஷம் வந்தா மாறிடும், அடுத்த வருஷம் வந்தா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லா வருஷமும் வந்துட்டே தான் இருக்கு. மாறமான்றது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நாம தான் மாத்திக்கணும் அந்த இயரை. ஆமாம், ஓகேவா? சரி, ஓகே. வீடியோ
இல்ல ஓகே, இன்னும் எதுவும் இதுவாகல, முடியல அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இயர் வருது. ஸோ புதுசாவே நல்லாவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இயரை நல்லாவே உங்களை வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இயர்ல சாதிக்கணும்னே நினைங்க. நானும் முடிக்கணும். 4 வீடியோ தான் போட்டிருப்போம். இந்த வருஷத்துல இருந்து வீடியோ போட ஆரம்பிப்போம். கண்டிப்பா இந்த வருஷம் வந்துட்டு நாங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே நாங்க இந்த இயர் கண்டிப்பா எதனா ஒண்ணு பேசி போட்டாகணும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டே ஆகணும்ன்ற கன்ஃபர்மேஷன்ல நாங்க வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இயர் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டை தரும். ஸோ நீங்களும் வந்துட்டு அதேமாரியே ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களை இந்த இயர் வந்துட்டு எண்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதேமாரியே இந்த எண்டில் நாங்களும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத வீடியோ போடுவோம் கண்டிப்பாக. அவ்வளோதான். ஓகே, ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ இன்னும் போனால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். இது மாதிரி இது மொதல் வீடியோ தான். இது தப்பு கிப்பு ஏதாவது கண்டிப்பா நடந்திருக்கும். அதனால அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் பெட்டர் இது பண்ணிப்போம். இந்த வீடியோ வந்துட்டு ஃபன்னா பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணல. ஸோ அதனால ஃபன்னா வராது. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு கண்டிப்பா ஃபன்னா வரும். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணீங்க. இல்லை பான் இந்த மாதிரி என்னென்ன பேசலாம், பான் சிலர் எந்தெந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலான்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே.